வழிபாட்டிற்கு ஆர்வமாக அனைவரும் இல்லங்களில் இருந்தவாறு இந்த காணொலி காட்சியின் மூலியமாக நாம் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, இதோ இந்த நாளுக்காக நன்றி படைக்கின்றோம். விசேஷமாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மல்லாபுர ஆலயத்தின் மங்கள படைப்பு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. 9 ஆண்டுகள் கழித்து 10ஆம் ஆண்டிலே திருச்சபை மக்கள் அடியெடுத்து வைக்கிறாங்க. ஆண்டவரே, இது கொடுத்த இந்த நிறை வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தவரை எங்கள் அனைவரோடு கூட காணப்பட உதவி செய்யும். இறைமைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டி இருக்கிற நன்றியின் கடவுளே, ஆமென். வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலையின் 15வது பாமாலை அலங்கார வாசலாலை கோயிலுக்குள் போகிறேன் என்ற பாடலை நாம் இல்லங்களில் இருந்தவாறு இந்த காணொலி காட்சி மூலமாக பாடுவோம். இரண்டாம் வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்வது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலந்து மகிழ கடவோம்.
ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். இரண்டாம் முறைமை. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டவரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்கள் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளே எங்களை வழிநடத்தி கடவுளை நாங்கள் எங்கள் நன்றி படைத்தவரை உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்பதானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்க நம்மை சுத்திகரிக்க நம்பத்தக்க நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பலத்திற்கு விரோதமாகும் உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரமல்ல. உடைய வேலைக்கான ஒருவனை வைத்துக் கொள்ளும் என்றேன். கடவுள் ராசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதாசனம் வைக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதாசனம் வைத்திருக்கிறார். நாம் உடல்நாள் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஆண்டவர் ஒரு தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்திலும் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையிலே பிழை அறிக்கையிடும்படியாக நமது மனசாட்சிக்கு எதெல்லாம் குற்றம் என்று காணப்படுகிறதோ அதையெல்லாம் கடவுளுக்கு முன்பாக உங்கள் மனசாட்சி ஒரு விஷயம் கடவுளோடு ஒப்புரவாக பிழை அறிக்கையிடும்படியாக இன்றைய 441வது பாடலை பாவம் என்னும் தொடர்ந்தார். இயேசு நாதா உம்மை மறுவேன் என்ற பாடலை நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலும் பாவநிலை உணர்ந்து பாடுவோம். Say
சர்வவல்லமை கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை பின்வரும் இரண்டாம் ஜெபத்தின் மூலமாக சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, தேவனாலும் வார்த்தையாலும் செயலாலும் உம்முடைய பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்கள் அயலானும் நாம் நம்மோடு அன்பு கொள்ளவில்லை. சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவநிலத்தினால் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுகிற காலத்தை நமது பரிசுத்த ஆவியின் கிருபையின் தேற்றுதலை தந்துள்ளவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். இல்லங்களில் இருந்தவாறு ஆண்டவரை துதியின் வாயிலாக நாம் துதி செய்வோம். துதியின் வாயிலாக நாம் துதி செய்வோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று 9/8/2020 நம்முடைய ஆலயம் 9 ஆண்டுகள் முடிந்து 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த காலை வேளையில் நீங்கள் எல்லாம் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க வந்து உங்களை யாவரையும் கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வணங்கும் ஆண்டவர் உண்மையுள்ளவர், பல நன்மைகள் செய்பவர். மனிதர்கள் நம்மை பார்த்து பரியாசம் செய்யும் போதும் மிகவும் கேவலமாக பேசும் போதும் அதை தாங்கி பலன் கொடுத்து தயவாக நம்மளை அணைக்கக்கூடியவர். கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தனிமை என்று நம்மளை வாட்டும் போது நல்ல துணையாக இருந்து ஆவியினால் தேற்றுகிறவர் நம் ஆண்டவர். வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை ஆட்கொண்டவராக இருக்கிறார். நாம் இந்த காலை வேளையில் ஆண்டவரை உணவுபூர்வமாக ஆண்டவரை அடிமனதில் இருந்து நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 89 என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன் என்ற பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம். கொடுத்து
அபிஷேகம் செய்பவரே, ஆவியால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையாய் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையாய் என்று நான் அறிவேன். உம்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையாய் என்று நான் அறிவேன். ஆமா பிரியமானவரே, ஆண்டவர் இன்றைய நாட்களிலே கூட கொரோனா பிரச்சனை வந்து உலக நாடுகள்லாம் மிகவும் பயமுறுத்திய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நாடுகள் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நானே பரிகாரி என்று நமக்கு ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையான வசனங்களை கொடுக்கிறார். யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்து முடிக்கும் வரை உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலவும் இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் இந்த வலது பாரிசத்தில் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். நான் ஆண்டவர் தாவீது ராஜா சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நமக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அந்த நேரங்களில் கூட, அந்த இக்கட்டான நேரத்திலே கூட ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த அதிசயங்கள் எப்படி இருக்குமா? சீக்கிரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட வந்து அந்த அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக 182வது பாடல், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்ற பாடல் நாம் உற்சாகமாக பாடுவோம். சீக்கிரத்தில் நீ
ஒரு நிமிடமாக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. தகப்பனே, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை கொடுக்கக்கூடாத படிக்கிற ஸ்லாகியங்களுக்கு நீ கொடுத்துறீங்க, நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்க 2-3 பேர்கள் கூடியிருப்பீர்களோ உங்கள் மையில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனை வஸ்துகிறோம். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இருந்தும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, அப்பா அந்த நல்ல நாளை கூட ஆண்டவரை எங்களோடு இடைபெறுகிற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. விசேஷமாக ஆண்டவரை இந்த ஆலயம் ஆண்டவரை 9 ஆண்டுகள் கட்டி 10ஆம் ஆண்டிலே கால் எடுத்து வைக்கும் போது இதற்காக உழைத்த ஆண்டவரை ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் ஆண்டவரை, இதை கட்டி கொடுத்த நல்ல ஒரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரை, இதற்காக பொருள் உதவி எல்லா உதவிகளும் எடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் சாமி, அத்தனை ஆண்டவரை குடும்பங்களுக்கும் ஆண்டவரை கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமா செபிக்கிறோம் ஆண்டவரை. இப்படி ஒரு அழகான ஒரு ஆலயத்தை நீர் கொடுத்து தகப்பனே, நீர் நாங்கள் இந்த நாளிலே கூட தியானிக்கும் நினைக்க தகப்பனே நீர் கொடுத்து சிலாயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரை அது மட்டுமல்ல ஆண்டவரை, இன்றைய நாட்களே கூட இந்த கொரோனா பிரச்சனைகள் ஆண்டவரை உலக நாடுகள் ஆண்டவரை உலக மக்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரை வீடுகள் இழந்து ஆண்டவரை குடும்பங்களை இழந்து வருமானங்களை இழந்து ஆண்டவரை தத்தளிக்கின்ற நேரத்திலே கூட ஆண்டவரை எந்த தாகிதம் போல இந்த உபத்திரம் உண்டு, ஆனாலும் அது சீக்கிரத்தில் நான் வந்து உனக்கு சகாயம் பண்ணுங்க என்று சொன்னதை போல ஆண்டவரை தகப்பனே, இந்த உபத்திரவ நாட்களே கூட நீர் எங்களோடு இடைப்பட்டு எல்லா விதமான காரியங்கள் நீர் இருந்தாண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இங்க வந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை, அவர் வேலை செய்கிற நல்ல காரியங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் ஆண்டவரை, அவர் எடுக்கிறான முயற்சிகள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றினுடைய வல்லமையான பிரசனம் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய், குறிப்பாக இந்த கொள்ளை நோயிலிருந்து பிள்ளைகளையும் மக்களையும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தகப்பனே நீர் தொடர்ந்து ஆரம்பத்தில் இறுதி வரை எல்லாருமே காலில் இருந்து காத்து பண்ணி எடுத்துடுவாய். நேற்றிலும் மாறாத இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். திருமறை பாடல் படிக்க கேட்போம். வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15 முடிய. பக்கம் பழைய பாட்டில் 434. வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15 முடிய. பக்கம் பழைய பாட்டில் 434. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடிவர செய்தார். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானின் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பணிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடிய இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டியில் இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதில் வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன் காரிகளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவனீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் என்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய
சங்கீத பகுதியை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கு என்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 84ஆம் சங்கீதம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலாம் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களின் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாடம் முடிந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். வாசிக்க கொடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் யோவான் 3ஆம் அதிகாரம் 1 - 8 வரை. புதிய பாட்டில் பக்கம் 127. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 - 8 வரை. யூதரைக் கொண்டு அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவன் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறவாதவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். வாசிக்க கொடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுக்கு ஆயத்தமாக 237வது கீர்த்தனையை பாடும். தந்தானை துதிப்போவே என பாடும். Amen.
பரம்பொருளே திருச்சபையின் நாயகனே வந்தருள்வாய் வரமருள்வாய் அடியாள் உள்ளத்தில் குடி புகுவாய் அடியார்கள் உள்ளத்தில் குடி புகுவாய் வானுலகின் திட விசுவாசி நான் வையகத்தில் ஒரு சந்நியாசி பூமியிலே நான் பரதேசி பூமியிலே நான் பரதேசி ஓ பூமகனே என்னுள் பிரவேசி பூமகனே என்னுள் பிரவேசி திறந்து வைத்தேன் என் செவிக்கதவை திறவாமல் பூட்டுவாய் வாய்க்கதவை திறந்திடுவாய் என் மனக்கதவை அடியார் உள்ளத்தில் குடி புகுவாய் அடியார்கள் உள்ளத்தில் குடி புகுவாய். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று வாக்கு கொடுத்த வாக்கு மாறாத சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த வேளையில் அப்பா நீங்க பேசுங்க, நாங்க கேட்க உதவி செய்யுங்க. இயேசு என்ற திருநாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மல்லாபுரம் ஆலயம் மங்கள படைப்பு செய்து 9 ஆண்டுகள் முடிந்து 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கிற அனைத்து திருச்சபை மக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று நம்முடைய ஆலய ஆராதனைக்கு தியானத்திற்காக தேவன் கொடுத்த வார்த்தை, அது சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 84 தாவீது ராஜா எழுதின சங்கீதம். அவர் எழுதி கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அரசன் இந்த சங்கீதத்தை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எடுத்தார் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், தாவீது ராஜா தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம்னாலே அவருக்கு பயந்தும் காட்டுக்குள்ள இருந்தாரு. சவுல் ராஜாவுக்கு பயந்து வனாந்தரத்துல வாழ்ந்த நாட்கள் தான் அதிகமா இருக்குது. அப்பொழுது ஆலயத்திற்கு போக முடியவில்லையே, ஆலயத்தோட வாஞ்சைய இருதயத்துல நெருப்பாய் பற்றி எரியும் பொழுது அவர் எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 84 என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதத்துல நம்ம படித்து பார்த்தா 2ஆம் வசனம் 84:2 பார்த்தா, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. உம்முடைய பீடத்துல அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைகளான் குருவிக்கு தன் குஞ்சுகளை அடைக்கிற கூடும் கிடைச்சது. எல்லாம் கிடைச்சது சாமி, என்னால ஆலயத்துக்கு வர முடியவில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட ஆலயத்தின் மேல இருக்கிற வாஞ்சையில பாடின பாட்டுதான் இந்த சங்கீதம் 84. அந்த 84வது சங்கீதம் திருவீட்டோட இன்பம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இருதயத்துல தேவனை துதித்து, என் ஆலயத்துக்கு நான் செல்ல முடியவில்லையே, என் ஆலயத்துல என் தேவனுடைய பிரகாரங்களில் நான் வாசமாய் இருக்க முடியவில்லையே என்று அவர் ஏக்கத்தோடு சொன்ன அந்த சங்கீதம் தான் 84. அதுலதான் 1000 நாளை பார்க்கணும் உமது ஆலயத்துல சேர ஒரு நாள் நல்லது சாமி. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். ஆகாமிய கூடாரம் என்றால் சத்ருவுலட்ட போய் அடிமையா அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற காலங்களை விட என்ன தேவனுடைய ஆலயத்தோட வாசப்படியில நிக்கிறத நான் பெருமையா
அப்படிதான் நினைக்கிறேன் சுவாமி. ஆங்கில வேதாகமத்துல it is better to dwell in the doorsteps of the Lord's house னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அவருடைய வாசப்படியில, அவருடைய ஆலயத்தின் வாசப்படியில நிற்கிறது நான் பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். திருவீட்டின் இன்பம் தான் என்ன, தேவசேனை தலைவா திருவீட்டின் இன்பம் தான் என்ன, உமது வீட்டில் வாசம் செய்பவர் உயர்ந்த பாக்கியர் உம்மை துதிப்பர், உமது வீட்டில் வாசம் செய்பவர் உயர்ந்த பாக்கியர் உம்மை துதிப்பர், உமது பீடம் அடைக்கலாகும், உமது பீடம் அடைக்கலாகும், தகைவிலாகும் தங்கும் இடமா, திருவீட்டின் இன்பம் தான் என்ன, தேவசேனை தலைவா திருவீட்டின் இன்பம் தான் என்ன, ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமதாலயம் சேர்வோர் நாள் நல்லது, ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமதாலயம் சேர்வோர் நாள் நல்லது, ஆகாமிய கூடாரம் வசிப்பின், ஆகாமிய கூடாரம் வசிப்பின், ஆலயப்படி கிடப்பதே வாசி, திருவீட்டின் இன்பம் தான் என்ன, தேவசேனை தலைவா திருவீட்டின் இன்பம் தான் என்ன. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த திருவீட்டோட இன்பத்தை நம்ம அனைவரும் அனுபவித்திருக்கிறோம். கடந்த 5 மாதங்களாக இந்த திருவீட்டின் வாசப்படியில நாம் விதிக்க அனுமதிக்கப்படவில்லை என்ற ஏக்கத்தின் பெருமூச்சு ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் தொடுத்து கொண்டிருக்கிறது. ஏசப்பா, என்று நான் ஆலயத்துக்கு வருவேன், என்று நான் விடுதலையோடு ஆராதிப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். சீக்கிரத்தில் ஆலயங்களை திறப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 84வது சங்கீதம் இப்படியாக தாவீது ராஜா பாடி தேவாலயத்தின் மேல இருக்கிற வாஞ்சையை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற பிரியத்தையும் வாஞ்சையும் அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் இஸ்ரவேலின் தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சையா இருந்த போது கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்ட மாட்ட, உன்னுடைய கற்ப புறப்பாகிய சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவார் என்று சொன்னார். அப்படி சாலமோன் ஆலயத்தை கட்டுவார் என்று தேவன் சொன்ன போது அழகாக வேதத்தில் இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல, என் மகன் சின்ன பையனா இருக்கான், அந்த சின்ன பையன் ஆலயத்துக்கு தேவையான விஷயங்களை எப்படி சௌகரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு இவரே எல்லா பொண்ணு வெட்டிய வைடூரியம் என்னென்ன ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான விஷயங்களோ எல்லாத்தையும் சேகரித்து வைத்தாராம் தாவீது ராஜா. அப்பொழுது தாவீது ராஜாவுக்கு பிற்பாடு சாலமோன் ராஜா அரசாக வந்தபோது அவர் அழகாக சொல்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, வானமும் பூமியும் கொள்ளாத ஆண்டவருக்கு நான் ஆலயம் எப்படி கட்டுறது, வானமும் பூமியும் அடக்க முடியாத அப்பேற்பட்ட தெய்வத்தை நான் ஒரு ஆலயம் கட்டி அதுக்குள்ள வாங்கினா அவர் வாசமா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு என் தெய்வத்துக்கு நான் தூவல் ஏறெடுக்கிறதுக்காகத்தான் அந்த ஆலயம் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டுவாராம். அது போல சொல்றாரு, என் சாமிக்கு நான் அரண்மனை கட்ட போறேன்னு சொல்லிதான் கட்டுவாங்க. அப்போ எல்லா இடத்துல இருந்தும் பொருட்களை வரவழைத்து அருமையாக நேர்த்தியாக அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயம் இன்றும் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிற மக்கள் உலகத்துல அங்கங்க இருந்து கொண்டே இருக்கிறார்கள். யூத ஜனம் எங்க இருந்தாலும் சரி, எருசலேம் தேவாலயம் எங்க இருக்குதோ அந்த இடத்தை, அந்த திசையை நோக்கி தான் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பார்களாம். அந்த பழக்கம் இந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யும் பொழுது, மங்கள படைப்பு செய்யும் பொழுது நிகழ்ந்த நிகழ்ச்சியின் அந்த தொடக்கம் தான் இன்று அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு எருசலேம் தேவாலயத்துல
அந்த மங்கள படைப்பு செய்யும் பொழுது அவர் சொன்னது, மோசே காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல தான் தேவனை தொழுது கொண்டிருந்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று கேட்பதற்காக ஆசாரியர்கள் உள்ள போய் கேட்டுட்டு வருவாங்க. ஆனா இப்பொழுது ஆலயம் கட்டப்பட்டாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜா ஆசாரியர்களையும் லேவியரையும் அனுப்பிச்சு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பணிமுட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, இங்கு தேவனுடைய பரிசுத்த பிரகாரத்தில் அதை வைப்போம்னு சொல்லி அவங்களும் அதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தோட மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படுகிறது. அந்த எல்லா பணிமுட்டுகளும் அங்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. உள்ள வைத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்ட பின்பு நடக்கிற காரியங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க படித்து பார்த்தால் தேவன் அந்த ஆலயத்தின் மேல மகா பெரிய மேக ஸ்தம்பமாக இறங்கினார் என்று வேதத்தில் இருக்கிறது. அப்பொழுது மேக ஸ்தம்பம் மேல அந்த ஆலயத்திற்கு மேலாக வந்து அந்த ஆலயத்தை நிரப்பினதாம். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த விஷயம் மோசே எழுதி கொடுத்த அந்த கற்பலகை 2 தான் விஷயம் இருக்கு. அந்த கற்பலகைகள் என்ன விஷயம்னா தேவன் கொடுத்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட விஷயங்கள். தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பொறித்து பலகைகளாக ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைத்து கேருபீன்கள் செராபீன்கள் அதை மூடிக்கொள்ளத்தக்கதாக அதை பொசிஷன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அந்த தண்டு கொஞ்சம் ரொம்ப உள்ள போயிடுச்சு, வெளியில இழுத்து கரெக்ட் பண்ணலாமான்னு இழுத்தாங்களா, அது வரலையா, யாருக்கும் காணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். அப்பொழுதுதான் ஒரு பெரிய மேக ஸ்தம்பம் அந்த எருசலேம் தேவாலயத்தின் மேலாக வந்து இருந்தது. அப்பொழுது ஆசாரியர்கள் அங்க பணிவிடை செய்ய முடியவில்லையா, அப்பேற்பட்ட மகிமையின் தெய்வம் மகிமையாய் அந்த ஆலயத்தின் மேல் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தின் மேலாக நிரப்பின பொழுது ஆசாரியர்கள் அங்கு நிற்க கூடாதபடி அந்த இடத்தை விட்டு வெளியில வந்து விட்டாங்க. அப்போ சாலமோன் அந்த ஆலயத்துக்குள்ளாக செல்கிறார். சென்று விட்டு வெளியில வந்து சொல்றாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார். அவர் சொல்கிறார், நான் காரிருளில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி. காரிருள் என்ற பொழுது காரிருள்னா ரொம்ப இருட்டான விஷயமோ இல்ல. நம்ம ஆங்கில வேதாகமத்துல நிறைய நம்ம டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா the cloud of darkness என்று சொல்லப்படுகிறது. மேகம், அதிக மழை இருக்கிற மேகம் எப்போதும் கருத்து தான் இருக்கும், ரொம்ப டென்ஸா இருக்கும். அந்த மேகத்தின் அறிகுறி என்ன? இப்பொழுது மழை வரப்போகிறது, இப்பொழுது மழை பொழிய போகிறது, நன்மையான காரியம் நடைபெற போகிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த கிளவுட் ஆஃப் டார்க்னஸ் குறிக்கிறது. அப்போ அப்பேற்பட்ட டார்க்னஸ் அப்படின்னா இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பொழிந்தருளப்பட போகிறார் என்பதை அறிகுறி சொல்வதற்காகத்தான் தேவன் சொல்லுகிறார், நான் காரிருளில் வாசம் பண்ணுகிற தெய்வம், வானாதி வானங்களும் கொள்ளாத ஆண்டவர், நம்ம சின்ன இருதயத்துல வந்து வாசம் பண்ண காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் ராஜா அவர் ரொம்ப சின்ன வயசுல ராஜாவா வந்தாரு. ஆனாலும் தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்து பரிசுத்த தெய்வத்தோட ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் சொல்லுகிறாரு, தூபம் காட்டுறதுக்காக அந்த ஆலயம் கட்டுறேன். ஏன்னா மானவ பூமியை கொள்ளாத என்னுடைய தெய்வத்தை நான் கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ளாக வைக்க முடியாது. என் தெய்வத்தை ஆராதிக்கிறதற்கு நாங்க ஒன்னா கூடுறதுக்காக தான் இந்த ஆலயம் கட்டினோம் என்று சொல்லி சாட்சியாக அவர் சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல தேவாலயம் நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்ததாக ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். அப்போ எப்பேற்பட்ட சாமியை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம்? சர்வ வல்லமை உள்ளவர், பெயர்ல மாத்திரம் இல்ல, சர்வ வல்லமை, எல்லாவற்றிலும் சர்வ வல்லமை உள்ளவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிற தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற ஜனம் என்று பெருமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நாம் பெருமைப்பட போகிற விஷயம். ஹல்லேலூயா. உண்மையாக ஜீவிக்கிற தெய்வம் என்று ஒருவர் உண்டானால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று நாம் விசுவாசித்து உண்மையை பின்பற்றுகிற ஒரு ஜனமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்தை அந்த ஆலயம் கட்டி ஆராதனை ஸ்தலமாக வைத்து அந்த வேதத்துல போட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல கணக்கில்லா
பார்க்கலாம். கணக்கில்லாத பலிகளை செலுத்துவதற்கு அடையாளம் என்ன? கணக்கு பார்க்காதபடி அவரை துதிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் தேவன் அங்கு ஒரு நிழலாட்டமாக வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, தேவன் ஆட்டுக்கிடாக்களின் தினத்தில் பிரியமில்லாத தெய்வம், நம்முடைய துதியில பிரியப்படுகிற ஆண்டவர். ஒரு நாள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்க வீட்டுல இருக்கும் பொழுது பரிசுத்த தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு சொல்லி கொடுத்த விஷயம், பரலோகத்துல தேவதூதர்கள் என்னை ஓயாம துதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா உங்க துதியின் சத்தம் எனக்கு பரலோகத்துல கேட்கவே இல்லையே, ஏன் துதிக்க மாட்டீங்களா அப்படின்னு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது 2 மணி அப்பதான் எழுப்புவாங்க. அப்பதான் சொல்லி கொடுத்தாங்க. அருமையான தேவ ஜனமே, நாம் அநேக நாட்களாக இயேசு கிறிஸ்துவை எதற்காக சேவிக்கிறோம்? ஏசப்பா எனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி தானே கேட்டுட்டே இருக்கும். ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், ஏசப்பா நான் உங்களை துதிக்கிறேன் சுவாமி, என் வாய்களினால என் தெய்வத்தின் பெயரை அறிக்கையிடுகிறேன், என் தெய்வம் எனக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் தேவனே உம்மை துதிக்கிறேன் 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 என்று சொல்லும் பொழுது, அப்போ எந்த இடத்திலிருந்து நாம தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ அப்பொழுது அந்த ஸ்தலத்தில் தேவன் வந்து நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. தூதனை அனுப்பி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை. பரிசுத்த தெய்வம் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாலமோன் ராஜா அந்த மகிமையான தெய்வத்தோட பிரசன்னத்துல வந்ததுக்கு அப்புறமாக அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா, ஜனங்களை பார்த்து அவங்களை ஆசீர்வதிக்கிறாராம். ஆசீர்வதிச்சுட்டு சொன்னாங்க, என் தகப்பனுக்கு சொன்ன ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றின நாள் இது, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம் என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் முன்பதாக சாட்சியாக சொல்லுகிறார் சாலமோன் ராஜா. அது சொல்லி முடித்ததுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? சாலமோன் ராஜா அங்கு சூழ்ந்திருக்கிற எல்லா மக்கள் முன்பாக தேவாதி தேவனை நோக்கி முழங்கால் படி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக ராஜாவாக இருக்கிற சாலமோன் ராஜா, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து முன்பதாக நாம் மண்டியிடுற சாமின்னு சொல்லி மண்டியிட்டு செய்த காரியங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே பிற்பாடு வந்திருக்கிறது. அதுல விண்ணப்பங்கள் என்று சாலமோன் ராஜா தொடங்குகிறார். ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள்ளாக வந்துருச்சு. 2வது மகிமையின் மேகம் ஆலயத்தை மூடிவிட்டது. 3வது தேவனுடைய நாமத்து நிமித்தமாக ஜனங்களை ஆசீர்வதிச்சாச்சு. அடுத்தது சாலமோன் ராஜா விண்ணப்பங்களை ஏறெடுக்க தொடங்குகிறார். முதல் விண்ணப்பம் என்ன சொல்றாங்கன்னா, 2 பேருக்குடைய டிஸ்பியூட்ஸ் வந்து அவங்க இந்த தேவாலயத்தின் பேர்ல ஆணையிட்டு எங்களுக்கு நியாயம் செய்ய சாமின்னு இங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது தேவாதி தேவன் அதை கண்ணோக்கமா இருந்து அவங்களுக்கு நியாயம் எது என்று சொல்லிக் கொடுங்க. ஃபர்ஸ்ட். 2வது, ஒருத்தர் பாவம் செய்து சத்துருக்கு விரோதமாக முறிந்தோடி போயிட்டாங்கன்னா, பாவம் செஞ்சதுனால தேவன் சத்துரு கையில பிடிச்சு கொடுத்துட்டு ஓடி போயிட்டு ஒரு காலத்துல நின்று மனம் திரும்பி சாமி நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு இந்த தேவாலயத்தை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது, என் அப்பா அவங்கள மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு சொல்ற. 2. 3வது, ஒருவேளை வானம் அடைக்கப்பட்டு மழையே பொழியாத சமயங்கள்ல என் ஜனம் இந்த தேவாலயத்தை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது அந்த விண்ணப்பத்தை கேட்டு வானத்தை திறந்து அவங்களுக்கு மழையை கொடுங்க சாமி அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது 4வது, பஞ்சம், கொள்ளை நோய், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, வாதி, வியாதி இதெல்லாம் வரும் பொழுது ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, கொள்ளை நோய் வந்துருச்சு சாமி, மனுஷனால ஒண்ணு செய்ய முடியல, உலக விஞ்ஞானிகள்னால ஒண்ணு செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த தேவாலயத்தை நோக்கி, நான் கட்டின இந்த தேவாலயத்தை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது என் ஆண்டவர் அவங்களுக்கு இரக்கம் வைத்து இந்த பஞ்சத்தையும் வியாதியும் கொள்ளை நோயும் உங்களை விட்டு நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சாலமோன் ராஜா வேண்டுதல் செய்கிறார். அடுத்ததுதான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் படிச்சு பாத்தீங்கன்னா, அந்நிய ஜாதியான கடவுள் யாருன்னு தெரியாத ஒரு மனுஷன் இது ஒரு ஆலயம்னு சொல்றாங்க, இந்த ஆலயத்துல வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒருத்தன் கேட்டானா
அவனையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க இல்லையா? அது நிமித்தமாக உங்க நாம உயர்த்தப்படணுங்கிற விஷயத்திற்காக, நீர்தான் கர்த்தர், நீர்தான் தெய்வம் என்று தெரிவதற்காக அவன் உங்களை தெரிஞ்சுக்காம இருந்தாலும் இன்னைக்கு தெரிஞ்சு கேட்கிறான் இல்லையா? அந்த நிமித்தமாக அவனுக்கு இறங்கி அவன் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவிசாடிங்க ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பமாக சொல்கிறார் சாலமோன் ராஜா. அடுத்தது யுத்தம் வருது, எனக்கு எதிராக ஆட்கள் வர்றாங்க, வரும் பொழுது யுத்தத்துக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி யாராவது கலங்கி இந்த தேவாலயத்தை நோக்கி கேட்கும் பொழுது தேவாதி தேவன் இரக்கம் வைத்து அவங்களை விடுதலை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அடுத்தது பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தனை இல்ல சாமி, எப்படி பறித்து பேசுறாரு பாருங்க. பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தனை இல்ல, அப்படி பாவம் செஞ்சுட்டாலும் அவன் மனஸ்தாபப்பட்டு சாமி மன்னிச்சிருக்கேன்னு ஆலயத்துக்கு முன்பாக வரும் பொழுது என் தெய்வம் இறக்க வைத்து மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் ஆஃப் விண்ணப்பங்களை பிரேயர்ஸை ஏறெடுக்கிறார் சாலமோன் ராஜா. அப்படி சாலமோன் ராஜா விண்ணப்பங்களை ஏறெடுத்து முடித்த பின்பதாக தான் அந்த முழங்கால் படித்ததை விட்டு எழுந்தார் என்று வேதத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இன்று ஆலய மங்கள படைப்பு நாளிலே இன்று நாம் சபையாக தேவாதி தேவனிடம் முழங்கால் படித்து என்னத்தை விண்ணப்பம் செய்ய போகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆராய்ந்து அறிகிற தெய்வம். இருதயங்களில் ஆழத்துல என்ன யோசிக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். உதடுகளினால எவ்வளவு நாளும் தேவனை துதிக்கலாம், ஆனால் இருதயத்தின் ஆழத்துல ஒரு சின்ன கசப்பு இருந்தால் அந்த துதி தேவ சன்னிதானத்துல ஏறெடுக்கப்பட மாட்டாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த கசப்பை எடுத்து வெளியிடுறீங்க. அந்த கசப்பு உங்க இருதயத்துல உங்க துதிய தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போக தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, அந்த கசப்பை எல்லாம் தூக்கி வெளியே எரிந்து கொண்டு, அப்பா உங்களை அப்பா பிறந்த குழந்தையின் இருதயத்தை போல உங்களை ஆராதிக்கிற சுவாமி என்று சொல்லி தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது இந்த தேவாலயத்தோட சிறப்பு இன்னொன்று என்னன்னா, எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு 380 வருஷம் அந்த தேவாலயம் நிலைத்து நின்றதாம். அந்த தேவாலயத்துல பண்டிகைகள் எல்லாம் ஆசரிக்கப்பட்டது, பலியிடங்கள்லாம் செஞ்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் செய்யும் பொழுது தேவன் அவங்களை வித்து போட்டார்தான் வேதத்துல இருக்கு. பாபிலோன் ராஜா அவங்களை சிறைப்படுத்திக் கொண்டு நேபுகாத்நேச்சார் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இந்த தேவாலயத்தை ஃபுல்லா இடிச்சிட்டாங்க. எப்படி பார்த்து பார்த்து கட்டின தேவாலயம் இடிக்கப்பட்டு எல்லா மக்களையும் சிறைப்படுத்திட்டு போயிட்டு நேபுகாத்நேச்சார் அங்க கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் பெருசியான ஒரு ராஜா இருக்காரு, கோரேஸ் ராஜா. அந்த ராஜாவோட இருதயத்துல தேவன் எழுப்புதலை ஏற்படுத்தினாராம். கோரேஸ் ராஜாவுக்கு இயேசு யார் என்று தெரியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியாது, தேவன் யார் என்று தெரியாது, அடிமையா கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட ராஜாவை தேவன் எழுப்பினார் என்று வேதத்துல எஸ்ரா புஸ்தகத்துல இருக்குது. அப்போ அப்பேற்பட்ட ராஜா எழுப்பி யாரெல்லாம் போய் ஆலயத்தை திருப்பி கட்ட போறீங்களோ போங்க அப்படின்னு சொல்லி, என்னோட பணிமுட்டி என்னென்ன தேவையான ஜாமானம் நான் தரேன், தேவன் கொடுக்கிறது எங்கிருந்து வேணாலும் கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. வரவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க போய் திரும்பி ஆலயத்தை புதுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எஸ்ரா தான் அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க. எஸ்ரா நெஹேமியா 2 பேரும் அடுத்தடுத்து வர்றாங்க. பழைய காலங்களில் எஸ்ரா நெஹேமியான்னு சொல்ல மாட்டாங்களா, முதல் எஸ்ரா 2ஆம் எஸ்ரா. ஏன்னா 2 பேரும் ஆலயத்தையும் அலங்கத்தையும் கட்டுறதுக்காக வந்தவர்கள். அப்போ எஸ்ரா வரும்போது அந்த அடிக்கல் நாட்டினாங்க. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல எஸ்ரா அடிக்கல் நாட்டும் பொழுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்களா, அவர் பாடின பாட்டு சங்கீதம் 84. 1000 நாளை பார்க்கணும், உமது ஆலயத்துல சேர்ற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரம் போய் அடிமையா கடக்கணும் சாமி, ஆகாமிய கூடாரங்களில வசிப்பதை பாருங்க, உமது ஆலயத்துல படியில வாசமா இருக்கிறது எனக்கு நலமா இருக்கு சாமின்னு சொல்லி அந்த பாட்டை பாடிதான் அஸ்திவாரம் போட்டார் எஸ்ரா. அப்போ வேதத்துல போட்டிருக்கிறது, அந்த முதல் ஆலயத்தின் மகிமையை பார்த்த முதியவர்கள் என்ன பண்ணாங்களா, வாய் விட்டு அழுதாங்களாம். திரும்ப எழுப்பப்படாது என்று இருந்த எருசலேம் தேவாலயத்தை தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவங்க எல்லாம் சத்தமா அழுதாங்களா. கூட இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷத்துல ஆர்ப்பரித்தார்களாம். அவங்க ஆர்ப்பரிக்கிற சத்தம் பெரியதா இருந்ததாம். ஹல்லேலூயா.
அருமையான தேவ ஜனமே, இன்று இடிக்கப்பட்டிருக்கிற, யாரும் கவனிப்பார் இல்லாமல் இருக்கிற ஆலயங்களை நம்மை கொண்டு தேவன் எழுப்ப சித்தம் கொண்டாரானால் நம்முடைய பங்கு என்னவென்று ஆவியானவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆசை மட்டும் இருந்தா போதுங்க தேவனுடைய வேலை செய்வதற்கு. ஏசப்பா எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னா போதும். ஏசப்பா நம்மளை எல்லா விதத்திலையும் எப்பேற்பட்ட விதத்திலையும் ட்ரெயின் பண்ணி, அவர் மோல்ட் பண்ணி, அவர் ஷேப் பண்ணி, அவருக்கு அழகான பாத்திரங்களாக நம்ம வைப்பார். மனுஷன் பார்க்கும்படி அல்ல. அடிக்கடி ஆண்டவர் எனக்கு சொல்கிற வசனம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நம்ம பார்வைக்கு அழகா பியூட்டிஃபுல்லா தெரிகிற வேஸ் எல்லாம் தேவனுடைய சித்தமாகவே இருக்காது. ஆனா உன்னை பற்றின என்னுடைய நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு பெருசு. வானம் பூமி யாராவது அளந்திருக்காங்களா? இல்லையே. அப்பேற்பட்ட ஹைட்டுக்கு நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள் இருக்கிறதா. ஒரே ஒரு விஷயம், submit yourself 100% unto the feet of the Lord. Hallelujah. அவருடைய பாதப்படியில் அப்பா நான் 100% என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது ஆவியானவர் நம்மை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது கட்டடங்களால ஆன ஆலயத்தை பற்றி நாம் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சாச்சு. அதுல தேவன் எப்படி மகிமைப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். அடுத்தது யோவான் 3ஆம் அதிகாரம். அதுல நிக்கோதேமுன்னு ஒருத்தர் வர்றாங்க. நிக்கோதேமு வந்துட்டு நான் என்ன செய்யணும், அவர் ஒரு பரிசேயன், வேத புஸ்தகங்கள் எல்லாம் கரைச்சு கொடுத்தவர், என்ன செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ திரும்பவும் பிறக்கணும்னு சொல்லி. அதுக்கு முன்பதாக நாம 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தா 12, 16, 17 வசனத்துல சொல்றாங்க, நீங்க தான் என்னுடைய ஆலயம், நீங்க தான் என்னுடைய ஆலயம். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லி. அப்போ நம்ம ஆலயமா ஆக வேண்டும் என்றால் நிக்கோதேமுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை திரும்பவும் பிறந்தா மாத்திரம்தான் தேவனுடைய ஆலயமாய் ஆகிறதுக்கு தகுதியுடையவர்கள் ஆகும். தாயின் வயிற்றிலிருந்து ஒரு முறை பிறக்கிறது பிறப்பல்ல. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பங்கு கிடையாது என்று தேவாதி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசேயன் எல்லா நியமங்களையும் கடைபிடித்துக் கொண்டு வந்த மனுஷன், அப்பேற்பட்ட மனுஷன் அந்த இயேசு படத்தை கேட்கும்போது மறுபடியும் பிற என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, நமக்கு ஞானஸ்தானம் என்று ஒன்று கொடுக்கப்படுகிறது. அந்த ஞானஸ்தானத்தை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம் என்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சடங்காச்சாரமான விஷயமாக நமக்கு தெரியலாம். ஆனால் தேவனே, எனக்காக நீங்க சிலுவையில வந்து மரித்தீர்கள் என்று நான் அறிவித்து பெற்றுக் கொள்கிறேனே. தேவன் அது பிரியமாய் இருக்கிறார். அருமையானவர்களே, ஜலத்தினால் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஆனா ஒரே ஒரு விஷயம், கண்டிஷன் பேஸ்ட். தாகம் உள்ளவன் மேல என் ஆவியை ஊற்றுவேன், வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் தாகமா இருக்கோ, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு யாரெல்லாம் தாகத்தோடு தவணத்தோடு அந்த தினமும் தேவாதி தேவனே என்னை நிரப்புங்க 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் மேல்தான் தேவாதி தேவனுடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆலயத்துல தேவ மகிமை, சாலமோன் ராஜா சொன்னது போல மகிமை வந்து இறங்கினது போல, நான் தாகத்தோடு இந்த சரீரமாகிய ஆலயம், நீங்க தான் அவருடைய ஆலயம் என்று சொன்ன ஆண்டவரை பார்த்து, அப்பா இந்த சரீரமாகிய ஆலயத்துல நீங்க வந்து வாசம் பண்ணுங்கள் என்று தாகத்தோடு கேட்கும் பொழுது தேவாதி தேவன், வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இதோ உங்களுடைய சின்ன இருதயத்துல வந்து உங்களோட நித்திய நாட்களாக வாசம் பண்ணி போஜனம் பண்ண விரும்புகிறார். அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள போயிட்டு அவனோட போஜனம் செய்வேன் என்று சொல்கிறார். He is not the Lord to break the doors and come into your house. He just knocks your door. You have to open the door. அவர் தட்டதான் செய்வார். நீங்க தான் அவருக்கு திறந்து அவரை வரவேற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பழமொழி இருக்கிறது, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான் இருப்பாங்க, கொஞ்ச இடத்துல தான் குழந்தை போய் உட்காருமா. அது
போல தெய்வத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுதுதான் தெய்வம் நம்மளோடு வாசம் செய்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே என் தேவச்சனமே, உங்களை ஆலயமாக்கிக் கொள்ளுங்கள். இன்று பிரதிஷ்டை நாளை அனுசரிக்கிற தேவச்சனமே, உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் பிரதிஷ்டை செய்து கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படி சாலமோன் ராஜா தன்னுடைய ஆலயத்துல உட்கார்ந்து முழங்கால் படிட்டு விண்ணப்பங்களை ஏறெடுத்து சொன்னாரோ, அது போல உங்கள் சரீரமாகிய ஆலயத்துல அவர் செய்த விண்ணப்பங்களை போல என் பக்கத்துல வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்காக இறங்குங்க ராஜா, அவங்க ரட்சிப்படையணும் சுவாமின்னு சொல்லி என்னுடைய கடவுள் கொண்டு ஏசப்பா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருகிற தேவைகளுக்காக நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவாதி தேவன் நம்முடைய தேவைகளை அப்படி சரி பண்ணிடுவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாயை திறந்து சொல்லக்கூட வேண்டாம். ஆவியானவர் ஒரு நாள் எங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார், நீ சொல்லணும்னு நினைக்கிறியா உன் தேவை என்னன்னு, நீ சொல்றதுக்கு முன்னாடி அந்த தேவை 1000 மடங்கு எனக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்த வார்த்தை. நீ ஒண்ணு சொல்ல, உன் கண்ணீரை பார்த்துட்டு சும்மா போகிற சாமியா நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். உன் கண்ணீருக்கு நான் ஏற்கனவே பதில் செய்யறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்ற வேலை வரும் பொழுது உனக்கு அது கை வந்து சேரும் என்று பரிசுத்த தெய்வம் சொல்லிக் கொடுத்ததை அருமையான தேவச்சனத்திலும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்று பிரதிஷ்டை தினத்தை அனுசரிக்கிற நாம், கொண்டாடி கொண்டிருக்கிற நாம், இன்று என் சரீரமாகிய ஆலயத்தை திரும்பவும் மறு பிரதிஷ்டை செய்யப்பா, திரும்பவும் மங்கள படைப்பு செய்யப்பா, என்னை நீங்க ஆண்டு கொள்ளுங்க சாமின்னு நம்மளை அவர்கிட்ட விட்டு கொடுத்தனா என் தெய்வம் நம்மை ஆண்டு கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம கொண்டு அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வைக்கு பயங்கரமான காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. படிச்சவங்க தேவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. மீன் பிடிக்கிற ஒண்ணு தெரியாதவனை தான் பிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபுல்லா நாலேஜ் பர்சன், நான் இதுல எவ்வளவு டிகிரி வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. ரைட், நீ வா, வந்து வேதத்தை திறந்து அதுல ஒண்ணு வளர்த்திக்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏசப்பாட ஊழியத்துல எல்லா வகையான மக்களையும் பிடிச்சாங்க. பேதுவை பிடிச்ச அதே ஆண்டவர் தான் பவுலையும் பிடிச்சாங்க. எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர் தான் எனக்கு ஒன்றும் தெரியலங்கிற அளவுக்கு உட்கார வச்சு from the first beginningல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. பரிசுத்த ஜனமே, எனக்கு ஒன்றும் தெரியல சாமி, நான் சப்மிட் பண்றேன்னு சொல்லும்போது ஆவியானவர் சொல்லி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அடுத்தது, நீங்களே என்னுடைய ஆலயம்னு சொல்லிட்டு ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற வார்த்தை இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் பெல்ஷாத்சார் ஒரு ராஜா வர்றாங்க. அந்த ராஜா வரும்போது ஆலயத்தோட பணிமுட்டுகள் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து அவரோட மனைவிகள் அவங்களோட சூழ்ந்த மக்களோட அருவருக்கத்தக்க வகையில அந்த பரிசுத்த அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்து அதுல திராட்சரசம் மது ஊத்திட்டு குடிச்சாங்களாம். குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கையிருப்பு வந்து செவத்துல எழுந்துச்சான். மெனே மெனே தெக்கே உபாசி அப்படின்னு சொல்லி யாருக்கும் அர்த்தம் சொல்ல முடியல. அந்த ஊர்ல உள்ள ஜோசியக்காரங்க மந்திரவாதிக யாருக்கும் அர்த்தம் சொல்ல முடியல. அப்ப ராஜா அவருடைய இடுப்புல உள்ள அந்த பலன் கட்டு விட்டது என்று வேதத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. முட்டி வந்து ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நடுங்கிருச்சான். இப்படி வேதத்துல இருக்கிறது. அப்பேற்பட்ட ராஜா இப்படி ஏதோ ஒரு கையுறுப்பு வந்து எழுதுதே, என்னன்னு புரியலையே என்று சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த ராஜாத்தி வந்து சொல்றாங்களா, சிறை பிடித்து வந்த மக்கள்ல தானியேல் பெல்தேஷாத்சார் அவர்கிட்ட இந்த விளக்கத்தை கேளுங்க, அவர்னால சொல்ல முடியும். மெனே மெனே அவர் வந்து விளக்கம் சொல்ற. அப்ப ராஜா சொல்றாங்க, உனக்கு நான் இவ்வளவு பொண்ணு தரேன், இவ்வளவு பொக்கிஷம் தரேன், இவ்வளவு பே பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது தானியேல் அசால்ட்டா சொல்வாரு, நீங்க கொடுக்குற இந்த பேமெண்ட் எனக்கு என்னத்துக்கு, அதை வேற யாருக்காவது கொடுங்க, நான் இதுக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லி மெனே மெனே தெக்கே உன்னை நான் பிரிச்சு போட போறேன். முடிச்சு தெக்கே அப்படின்னு சொன்னா தராசுல நிறுத்து, நீ குறைய காணப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு உபாசி மேதியரும் பெர்சியரும் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, ஒரு ஆட்சியம் துரிக்கப்பட்டு போகும். அது சொல்றதுக்கு முன்னாடி தானியேல் அழகா சொல்லுவாரு, உன் மூச்சு காத்த தான் கையில வச்சுக்கிட்ட இருக்கிற சாமிக்கு மேலேயா நீ வந்து தப்பான விஷயத்த செஞ்சுட்ட, உன் மூச்சு காத்த அவர் கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அழகாக இருக்கு. தானியேல் 5ஆம் அதிகாரத்துல எடுத்து படிச்சீங்கன்னா உங்க மூச்சு காத்த அவர் கையில வச்சுக்கிட்டு இருக்காரு.
விஷயம்னு சொல்லி கொடுத்தோன்னு அன்று இரவே அந்த பெல்ஷாத்சார் ராஜா கொலை செய்யப்பட்டான். அந்த மேதியர்கள் வந்து அவங்க ராஜ்யத்தை பிடித்து கொண்டு போனார்கள் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா, தேவ ஜனமே. இன்று சரீரமாகிய ஆலயம் பணிமுட்டுகளாக, பணிவிடை பொருட்களாக தேவன் இந்த ஆலயத்தில் கொடுத்த விஷயங்களாகிய நம்முடைய அவயவங்களை எவ்வாறு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறோம் என்று தேவாதி தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த அவயவங்களாகிய கண்கள், காது, மூக்கு, வாய், நம்ம கை, இருதயம், கால்கள் எல்லாவற்றிலும் எப்பேற்பட்ட பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். இது அவருக்கு சொந்தமான சரீரம். இந்த சரீரத்துல தேவனுக்கு விரோதமா செய்திருப்போமானால் இன்று தேவ சன்னிதானத்தில் அப்பா எங்களை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை ஒரு விஷயம் பிரதிஷ்டை பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது திருச்சபையாக இன்னும் பெரிய பெரிய கூட்டங்களை சேர்க்கிற மக்களாக, ஆட்டுக்குட்டியானவரின் மந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கிற மக்களாக தேவன் நம்மளை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து முதல்ல கட்டணமான ஆலயத்தை பத்தி தேவன் விளக்கி சொன்னாங்க. இரண்டாவது சரீரமாகிய ஆலயம். மூன்றாவது பரலோகத்தில் ஆலயம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா பரலோகத்தில் சாட்சி கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. ரைட். அப்போ பரலோகத்திலேயும் ஒரு தேவாலயம் இருக்கிறது. புதிய எருசலேம் ஒன்று வந்து தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஸ்தலத்தோட எல்லா வர்ணனையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்துல இருக்குது. அந்த 21ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அப்போ யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக ஆலயம் இருக்குதான்னு தேடினாங்களாம். அப்ப ஆலயத்தை நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அங்கு ஆலயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவ ஜனமே, நம்மை ஆலயமாக தெரிந்து கொண்ட ஆண்டவர், அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்ம அவருடைய ஆலயத்தோடு இணைக்க தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். இதோ நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து எல்லாரும் கூட்டி கொண்டு போவேன்னு சொன்னாங்க. ஆவியானவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை, அவர் ஸ்தலத்தை என்னைக்கோ ஆயத்தம் பண்ணிட்டார். அந்த ஸ்தலத்துல ஆட்கள் வந்து சேரவில்லை என்று வேதனையின் கண்ணீரோடு கொண்டு தேவன் அவர் தெரிந்து கொண்ட மக்களை பார்த்து கேட்கிறார், எனக்காக எப்போ ஓடுவீங்க என்று கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பக்கத்து வீட்டுல உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான மக்கள் செபிங்க, ஆண்டவரே இவங்களுக்கு நான் என்னைக்கு சுவிசேஷம் சொல்லணும் சாமி என்று ஜெபித்து கொண்டே இருங்க. அவங்களுக்கு ஜெபித்து கொண்டே இருங்க. தேவன் ஒரு நாள் வாசலை திறப்பாங்க. உங்க நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு சுவிசேஷத்தை லகுவாக அறிவிக்க ஆவியானவர் காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்பொழுது சுவிசேஷம் பூமியின் கடைசி முனை மட்டும் அறிவிக்கப்படும் பொழுது அவருடைய வருகை இருக்கும். அப்பாப்பா கையில குடுத்தீங்க தாழ்ந்து, இதோ வந்திருக்கேன் சாமின்னு சொல்லி தேவனுடைய சன்னிதானத்துக்கு சந்தோஷமாக நாம் போகலாம். அருமையான சரணம். இன்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த ஆலயத்திலிருந்து தேவாதி தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும்படியாக உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். நம்ம செய்யற ஒரே காரியம், என் அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஒரு விசையா பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஆலயத்திலிருந்து நான் என்னெல்லாம் செய்யணும்னு தேவன் வைத்திருக்கிறீங்களோ அந்த திட்டம் என்னை கொண்டு நடக்கட்டும் என்று தேவனிடம் சப்மிட் பண்ணி ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி என் அப்பாவை நோக்கி ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்.
கூடி துதிக்கிறோமோ பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வந்தீரீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் கர்த்தாவே எழுந்தருளும் கர்த்தாவே எழுந்தருளும் கர்த்தாவே எழுந்தருளும் ஹalleluya இயேசுவை துதிக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ராஜா ஹalleluya நாசியே சுவாசமுள்ள ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை துதிப்பதற்காகவே உருவாக்கின தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ராஜா ஹalleluya ஹalleluya தேவாதி தேவன் அப்பா உம்மை ஆராதிக்க கொடுத்த இடத்திலிருந்து அப்பா ஒவ்வொரு தனிப்பட்ட ஆலயங்களாக நின்று என் தெய்வத்தை துதிக்கிறோம் உமது துதியை உயர்த்தி பிடிக்கிறோம் ஹalleluya இந்த வேளையில ராஜா என் தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட அப்பா இடைப்பட்டதற்காக நன்றி ராஜா ஹalleluya ஒவ்வொருவரோடு இடைப்பட்டீங்க நன்றி ராஜா ஹalleluya என் தெய்வத்தை துதிப்பதற்கு என் ஆயுஷ்னால ஒரு நாள் கூட்டி கொடுத்தீங்களே நன்றி ராஜா ஹalleluya அப்பா இந்த ஆலயத்தை ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்ன தெய்வமே எங்களை ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்துங்க அப்பா என்னையும் பயன்படுத்துங்கள் என்று கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துவீராக ஹalleluya தவணமுள்ள ஆத்துமாவில ஆவியானவரே உம்முடைய மழையை பொழிய செய்யுங்க சுவாமி ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா இந்த வேளையில என்னுடைய குறைகள் கண்ணீர்கள் எல்லாம் மிகுதியாக இருக்கிறதே என்று அழுகையோடு அப்பா கவலையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் இயேசு என்ற திருநாமத்தினால விடுதலை என்று கட்டளையிடுகிறோம் இயேசு என்ற நாமத்தினால கட்டுகள் எல்லாம் உடையப்படட்டும் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசு என்ற நாமத்தினாலே அக்கினியால் சுட்டெரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya தேவன் கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த எல்லைகளை சுற்றிலும் தேவாதி தேவனுடைய அக்கினி கோட்டை மதிலாக இருந்து பாதுகாக்கும்படியாக கேட்கிறோம் ஹalleluya இந்த இடங்களில் சுற்றிலும் தேவாதி தேவனுடைய அக்கினியை போடுகிற இயேசுவின் நாமத்தினால நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே ஆமென் தொடர்வதை கேட்டு நாம் அனைவரும் இல்லங்களில் இருந்தவாறு அனைவரிடம் நின்று நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்யும் 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுடைய விசுவாசத்தை அவருடைய ஒரே குமாரனை நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே அடிமையாக்கப்பட்டு உட்படுத்தியிருக்கிறார் புதிய வாழ்க்கையை வாழ்க்கை செய்கிறார் மூன்றாவது ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மல கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அன்பினாலே மனமகிழ்ச்சியான இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆலயத்தினுடைய மக்கள் படைப்பு நாள் 7/8/2011 வருடம் துவங்கி இந்நாள் வரைக்கும் நீ பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க. விசேஷமாக இந்த பகுதி மக்களுக்காக உங்களுடைய ஆலயம் திறக்கப்பட்ட பொழுது
அநேகர் வந்து கூடி ஆராதித்து தொழுது கொண்டார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். 9 ஆண்டுகள் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் உடைய ஆலயத்திலிருந்து நீ தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காணொலி காட்சியின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய கிருபையும் அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யும்படியாக சொல்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த முடக்கப்பட்ட நிலைமையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இல்லங்களிலே இருந்தவாறு உம்முடைய திருமறை வசனங்களை ஆண்டவரே உம்மோடு கூட உறவாடக்கூடிய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளவும் உடைய வார்த்தைகளை அன்றன்று ஒவ்வொரு நாளும் தியானிக்கவும் புதிய ஊதியத்தை எங்களுக்கு தந்திரும்படியாக சொல்லிக்கிறோம்ப்பா. கேட்ட சத்தியத்தை ஒரு காலை கேட்டு மற்றொரு காலை விட்டு விடாதபடி அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே உடைய வாழ்க்கை இந்த சரீரம் உடைய ஆலயமாக இருக்கிறது அல்லவா. இந்த ஆலயத்தை நாங்கள் கெடுக்காத வண்ணம் ஆண்டவரே இந்த ஆலயத்தை தூய்மையை படுத்திக் கொள்ள உம்முடைய வருகையிலே நாங்களும் கரைகளை அற்றவர்களாக இருக்க என் ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம்ப்பா. விசேஷமாக இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை வாழ்வை நீர் கட்டளையிட்டு தருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. விசேஷமாக இதில் கொரோனா மருத்துவ பணிகளுக்கு ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா பிள்ளைகளுக்கும் பத்திரத்தை பாதுகாப்பை தாரு. இந்த வியாதியின் தாக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு இல்லங்களையும் கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. ஒவ்வொரு இல்லங்களுக்கு வேண்டிய உணவுகளையும் தேவைகளையும் மரத்திலிருந்து சந்திப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை தாகக்கூடிய கரங்களை உருவாக்கி தரும்படியாக சொல்லிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே உடைய சத்தியத்தை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்கிறோம்ப்பா. இந்த ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை உடைய ஆலயமாக நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நீர் உதவி செய்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கற்பித்த இறைவனின் ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவரின் நீக்கும் விசேஷமாக இல்லங்களில் இருக்கிற அனைவரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இன்று என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பாராக. இல்லத்திலே காணொலி காட்சி மூலமாக பார்க்கிற பிள்ளைகளோடு உடைய கிருபை உடைய சமாதான நிலையத்திற்கு உதவி செய்யும். மீண்டுமாக இந்த காணொலி காட்சி மூலமாக சந்திக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிய நன்றியின் கடவுளை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர்